Hello, welcome to our யூடியூப் சேனல். இன்னைக்கு சாட்டர்டே ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஒரு வீக்கெண்ட் ஆக்சுவலாக. இன்னைக்கு நம்ம யூஸ்வலாக வீக் டேல மோஸ்ட்லி நம்ம மென்டலி டயர்ட் ஆகும். பட் வீக்கெண்ட்னா கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் டயர்ட் ஆயிடுவோம். ஏன்னா நமக்கு வீக்கெண்ட் ஆனால் ஏதாவது அதர் ஒர்க்ஸ் இருக்கும். ஏதாவது நம்ம போயிட்டு அப்பா ஒரு கடை வச்சுருக்காங்க, ஒர்க் ஷாப் கடை வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடையில் போய் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சாட்டர்டே சண்டே ஆனால் மோஸ்ட்லி. பட் இப்போ நான் இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக சண்டே ஒர்க் பண்ணுறதை நிறுத்திட்டேன். சண்டே அப்பா மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சண்டே கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். ஸோ நம்ம அது கம்பல்சரியாக வீக்லி 1 டே நம்ம ஸ்போர்ட்ஸுக்கான டேவாக அந்த சண்டேயை விட்டாச்சு. ஸோ அதான் சண்டேவோட கதை. இன்னைக்கு சாட்டர்டே என்ன அப்படின்னா, யூஷுவல் மார்னிங் எந்திரிச்சோம். நம்ம மார்னிங் டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு தென் ஒரு ஒரு 10 ஓ கிளாக்லேருந்து ஒரு 1 ஓ கிளாக் வரைக்கும் ஒரு நல்ல சாலிடான ஒரு டைம் கிடச்சிது. அந்த டைமில் நோட் எம்சியை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த நோட் எம்சிலாம் என்ன, அதில் என்னென்ன மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி நம்ம லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி நம்மளோட கோடை எப்படி நம்ம டம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கற்றுக்க முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. லைக் யூஸ்வலாக சாட்டர்டே அப்படின்னா லைக் மோஸ்ட்லி ஒர்க் ஷாப்பில் ஒர்க் இருந்தால் நான் போய் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா வீட்டில் குப்புறக்கா படுத்து நல்லா தூங்குவேன். வேலையே செய்ய மாட்டேன், நல்லா படுத்து தூங்குவேன். ஆனால் இது லாஸ்ட் ஒரு 6 மந்த்து கூட சொல்லிக்கலாம். லைக் நம்ம ஏன்னா வீட்டில் நினச்சிக்கிறாங்க, பையன் வீக் டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறான், ஸோ வீக்கெண்ட் தானே வேலைக்கு வீட்டிலே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ நானும் வீட்டில் குப்புறக்கா படுத்து தூங்கிடுவேன் தான் நடந்துக்கும். பட் இன்னைக்கு ஆஹ், ஒரு யூடியூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏதாவது சொல்கிறதுக்கு அது ஒன்று வேணும், ஒரு ப்ராப்பராக ஏதாவது பண்ணணும், ரெஸ்பான்சிபிளாக ஏதாவது பண்ணணும். நேற்று போட்ட வீடியோ சொல்லியிருப்போம், லைக் நூடுல்ஸி வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று நைட்டே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான டைம் நிறையா கிடச்சிது. லைக் என்ன மாதிரினா நோடம்சி ஆர்டினோ ஐடியில் கனெக்ட் பண்ணி ஒரு பேசிக்கான ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் பண்ண முடிஞ்சது. நேற்று நைட்டே பண்ணியாச்சு, வீடியோ அப்லோட் பண்ணிட்டு. தென் இன்னைக்கு மார்னிங் சரி ஓகே, இல்லை நேற்று நைட்டே லைக் நோட் நோட் எம்சியில் ஒரு நாள் பைத்தனில் கோட் எழுத முடியும்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் நம்ம நம்ம ஒர்க்கில் யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தன் தான். ஸோ சேம் லாங்குவேஜாக தான் இருக்க போகுது அப்படின்னால இது ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஈஸியாக நம்ம புதுசாக எதுவும் கற்றுக்க தேவையில்லை. லைக் அந்த பைத்தன்கிறதுனால இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி பைத்தன், இட்ஸ் அ மைக்ரோ பைத்தன். இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்காக கோட் எழுதியிருக்காங்க. இந்த மைக்ரோ பைத்தன் சொல்லிட்டு ஒரு கோட் எழுதியிருக்காங்க. இது ஒரு டைரெக்டாக ஒரு ஓஎஸ்ஸாக நம்மளோட நோட் எம்சியில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லைக் அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபைலை. அந்த ஃபைல் நம்ம எழுதுகிற பைத்தன் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும் பேசிக்காக. ஸோ இதுதான் அந்த மைக்ரோ பைத்தனோட ஒர்க் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நேற்று நைட்டே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். என்னென்ன பண்ணுது, மைக்ரோ பைத்தன் என்ன, எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே பண்ணியாச்சு. அதை பண்ணி முடிக்கிறதுக்கே மணி எக்ஸாக்டாக ஒரு 12 ஓ கிளாக் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே நைட் ஒரு 12 ஓ கிளாக் தான் தூங்குற மாதிரி இருக்குது. பட் ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா மூவிஸ் எதுவும் பார்க்குறது இல்லை, வேஸ்ட்டாக ரீல்ஸ் எதுவும் பார்க்குறது இல்லை, மெயினாக யூடியூப்பை கன்சியூம் பண்ணுறதில்ல. தென் அதுக்கப்புறம் இன்னைக்கு அதை சொல்ல ஒரு 3 ஹவர்ஸ் எனக்கு ஒர்க் பண்ண டைம் கிடச்சிது. ஸோ மைக்ரோ பைத்தன்ல இன்ஸ்டால் பண்ணி எப்படி இந்த நோடம்சி பாருங்க. லைக் லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக எடுக்காத ஒரு நோடம்சி இப்போ என்னோட லேப்டாப் ஒர்க் பக்கத்தாடியே இருக்குது. லைக் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை வச்சு பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ எஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் சாட்டர்டே அப்படி தான் போச்சு. செகண்ட் ஆஃப் ஒர்க் ஷாப்பில் கொஞ்சம் நல்ல வேலை, அப்படியே லைட்டான வேலை. இப்போ முதல்ல மாதிரிலாம் இல்லை, ஹெல்த் நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக வயசாகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். 2 மந்த் முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. லைக் ஹெல்த் வைஸ் நல்லாவே ஃபிட்டாகவே இருந்தேன். ஐ மீன் ஃபிட் இன் த சென்ஸ், என்னால் டே டு டே லைஃப் ஒர்க்கை நான் ப்ராப்பராக பண்ணிக்க முடியும். எந்த ஒரு கால் வலி எந்த இஷ்யூவே வராது. பட் ஒரு 2 மந்த்ஸ் பேக் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் எனக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேமில் ஃபர்ஸ்ட் பால் காலை வச்சு சுலுக்கிட்டேன். அந்த சுலுக்கிருச்சு, பாதி கேமில் வரவும் முடியாதுன்னு சொல்லிட்டு 2 கேம், அதாவது ஒரு டீமுக்கு 2 கேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 கேமும் கம்ப்ளீட்டாக ஆடி முடிச்சுட்டு அன்னைக்கு கோர்ட்லேருந்து வெளியே வந்தவன் தான். அந்த பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு அப்புறம் அப்படி திரும்பி போகவே இல்லை. அவ்வளோ பெயின் இருக்கு காலில். அதனால் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக லைக் ஹாஸ்பிட்டல் போகிறது, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறது எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. பட் ஸ்டில் பெயின் இருக்கு. ஸோ ஹெல்த் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குதுன்னு லைட்டாக தோணுது. ஆக்சுவலாக இன்னைக்கு அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியல. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பட் இப்போ ஃபுல் டயர்டாக இருக்குது. இப்போ இன்னைக்கு வீடியோ போடணுமா, அப்படி படுத்து தூங்கிடலாமே, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இல்லை, ஒரு கேமரா ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் பேசல என்ன ஆக போகுது. இன்னைக்கு நடந்த டே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அதை விட இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா,
எடிட்டிங் வந்து இப்போ நல்லாவே பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு 2 டேஸில் வந்து ஒரு ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு 3 ஹார்ஸ் பக்கம் ஆச்சு. பட் இப்போ வந்து நமக்கு தெரியுது எடிட்டிங் டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ நான் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன். அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால வந்து நான் டக்குன்னு வந்து வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் நியூவாக வந்து ரெக்கார்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் 2 to 3 டேஸா. இப்போ என்ன பண்றேன்னா, ஒரு சின்ன ஒரு பாஸ் விட்டுருவேன். அந்த பாஸ் விட்டுட்டு தென் நான் என்ன பேசுறேன்னு வச்சு நான் மறுபடியும் கன்டினியூ பண்ணுவேன். நான் வீடியோ எடிட் பண்ணும்போது அந்த பாஸ் தீம் வரும்ல, லைக் அந்த iMoviesலயே வந்து அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே ப்ராப்பரா வருது. ஸோ அந்த இடத்துல வந்து எங்கன கேப் விட்டுருக்கனோ அங்க தெரிஞ்சு போச்சு. இங்க நான் தான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இத வந்து நம்ம அப்படியே டிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போர்ஷன் மட்டும் டிராப் பண்ணிட்டு, தென் அந்த எக்ஸாக்ட்டா ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து நான் கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல லேர்னிங் போயிட்டு இருக்குல்ல. ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான், ஒரு 4 to 5 டேஸ் தான் ஆச்சு. நல்ல ஒரு லேர்னிங் இருக்கு. நல்லா இருக்கு ஆக்சுவலா யூடியூப். ஏன் நான் முன்னாடியே பண்ணல அப்படின்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. நெவர்த்லெஸ் இட்ஸ் ஃபைன். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஆக்சுவலா. ஓகே, நாளைக்கு சண்டே. நாளைக்கு என்ன, போய் விளையாடுவோம். கிரிக்கெட் விளையாடுவோம். போயிட்டு ஒரு காலையில ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி போனோம்னா ஒரு மத்தியானம் வரைக்கும் ஃபுல்லா விளையாடிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தோம்னா சண்டே வந்து நல்ல ஒரு கம்ப்ளீட் டேவா முடிஞ்சிடும். லெட்ஸ் சி, நாளைக்கு வந்து போய் விளையாடிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. வெளிய கொஞ்சம் அப்பா கூட போ வேண்டியது இருக்கு. அந்த ஒர்க்க வந்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா, மறுபடியும் இந்த காய வச்சு கொஞ்சம் நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவரா ஸ்பெண்ட் பண்ணுவோம். இவன வச்சு ஏதாவது பண்ணுவோம். ஐஓடி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதுக்கான கன்டென்ட் எல்லாம் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கு நோட்ஸ் எடுக்கிறது, நான் வந்து ப்ராக்டிகலா எப்படி ஒர்க் பண்ணி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஆ பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணிட்டு அடுத்த ஒரு டெக்னிக்கல் வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே தென், ஹாப்பி வீக்கெண்ட். பை பாய்.